உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படை நடத்தவில்லை, எந்த சண்டையையும் உருவாக்கவில்லை, எந்த அறிவாலையும் தூக்கவில்லை. தன்னுடைய எண்ணத்தால், இயல்பான நடைமுறையால், தன்னுடைய அறிவால் உருவாக்கிய சட்டத்தினால் நாட்டில் சாதியாலும் மதத்தாலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற ஏற்பாட்டினை சரி செய்த ஒரு மிகப்பெரிய சட்ட மாமேதை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாளில் மதவெறி பிடித்த தேச துரோகிகள், சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற RSS பயங்கரவாதிகள் நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாபர் மசூதியை இணைத்து ஒரு கலவரத்தை உருவாக்கினார்கள். அதற்கு ஒரு இரண்டாம் கட்ட தீர்ப்பாக கிராமத்தில் இருக்கிற நாட்டாமை பஞ்சாயத்து கூட அந்த தீர்ப்பை வழங்கிவிட முடியாது. அப்படி ஒரு அதிசய தீர்ப்பை வழங்கி இஸ்லாமிய புதுக்குடி மக்களை மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதியை கொடுத்தார்கள். காலையில் பேசும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சொன்னார்கள், இந்த அநீதிக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பினை அந்த நீதிபதி அவர்கள் தற்போது பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாஜகவை தூக்கி பிடிக்கிற யாராலும் நாட்டிலே முதல் பதவிக்கு வர முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை, சனாதனத்தை ஓங்கி மிரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மிருக பலமாக அவர்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறார்கள். நச்சு பாம்பு என்று அனைவருக்கும் தெரிகிறது. ஆனாலும் கூட அதை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நச்சுத்தன்மையை இளைஞர்கள் உருவாக்கி வருகிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேசத்தின் சட்டத்தின் மூலமாக நாட்டின் அமைப்பில் அனைவரும் சமம் என்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு கொடுத்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளை, பிறந்த நாளை சனாதன கும்பல் கொண்டாடுகிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை! உன் மதமும் வேண்டாம், நீயும் வேண்டாம் என்று காரி துப்பிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர்கள் தான் சனாதனவாதிகள். அந்த சனாதனவாதிகள் அம்பேத்கர் வாழ்க என்று மாலை அணிவிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நாட்டில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட போகிறது. அதற்கு முப்பாய்ப்பாக தான் நாட்டில் சனாதனவாதிகள் தலை தூக்கி இருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தேசத்திற்கு மீண்டும் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அதற்கு ஒரே வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, தேசிய காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை விட வேற வாய்ப்பில்லை தோழர்களே. குறிப்பாக தலித் மக்கள், தலித் இளைஞர்கள் ஆசை வார்த்தையை கேட்டுக்கொண்டு பாஜகவில் பயணிக்கிற இந்த பயணம் இந்த சமூகத்திற்கு நீ செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பதை மறந்துவிட வேண்டாம். மிகப்பெரிய துரோகம். ஆசை வார்த்தைகளை மட்டும்தான் அவர்களால் சொல்ல முடியும். எந்த மாற்றத்தையும் இந்த மண்ணிலே அவர்கள் உருவாக்கிவிட முடியாது. நாட்டின் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பற்றி உங்களுக்கு தெரியும். என்னென்னலாம் கதை சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இந்திய நாட்டில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 வருடங்கள் ஆகின்றன. எந்த மாற்றத்தை இங்கே கொடுத்தார்கள்? எதை கொடுக்க போகிறார்கள்? 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டுவிட்டு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்கள், நான் அதை செய்கின்றேன் பொய் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் எப்படி பாரத பிரதமராக இருக்க முடியும்? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த தேசத்தை உயர்த்தாதவன் எப்படி மறுபடியும் ஒரு வாய்ப்பை கேட்டு அலைகிறான் என்று சொன்னால்
கொடுப்பதற்கு சற்று சிந்தித்து பாருங்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி எத்தனையோ வளர்ச்சிகளை இந்த மண்ணிலே உருவாக்கி இருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நாம் கொண்டாடுகிற புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சட்ட அமைச்சராக இருந்தவர். ஆனால் இன்று மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் தூக்கி பிடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பது 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நம்மை இழுத்துச் சென்றிருக்கிறது. முன்னோக்கி இருப்பதற்கு தான் இங்கே கட்சிகள் தேவை, சமூக மாற்றம் தேவை. ஆனால் சாதியின் பெயராலும் சமூகத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மாற்றின் பெயராலும் இங்கே தினமும் கலவரத்தை நடத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று துடிக்கிறார்கள். ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், பகுத்தறிவு பெற்ற தமிழக மண்ணை போல் இன்று காரைக்கால் இந்த பகுத்தறிவு சிந்தனையை ஆழமாக இந்த கூட்டு இயக்கம் வளர்த்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரும் போராடுகிறோம். எத்தனையோ போராட்டங்களை பார்த்த தளபதிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் பகுத்தறிவு சிந்தனை உள்ள தந்தை பெரியாருடைய கொள்கையை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை மிக ஆழமாக ஊடுகிற அவசியம் இந்த மண்ணிலே ஏற்பட்டிருக்கிறது. இதை மிக சரியாக இந்த சமூக நீதிக்கான கூட்டு இயக்கம் எடுத்துச் செல்வதில் பெரிய மாற்றமில்லை. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலில் எத்தனையோ மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். பாரதிய ஜனதாவும் இங்கே ஆளுகிற என்ஆர் காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தான். நம்மை ஏமாற்றி பிழைக்கிறார்கள், பொய் சொல்லி பிழைக்கிறார்கள். மதத்தின் பெயரால் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த கொள்கையும் கோட்பாட்டையும் சொல்லி அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையில் அவர்கள் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதை நம்பி இந்த ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய, அன்றாட உழைத்து சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் அநியாயம் இங்கே போய் சேர்க்கிறோம், அநியாயம் பண்ணுகிறோம். நீ எந்த கட்சியில் வேண்டும் என்றாலும் பயணித்துக் கொள், அதை பற்றி கவலை இல்லை. பாஜக என்பது, RSS என்பது இங்கே இஸ்லாமிய மக்களையும் தலித் மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் ஒழிப்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம். நீ வாழ உன்னை ஒழித்து கட்டுவேன்னு சொல்றா, நான் அங்கதான் போய் பயணிப்பேன் நீ போறனா, உன்னை விட முட்டால் வேறு யாராக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்த மண் பக்குவப்பட்ட மண், இந்த மண் உணர்ச்சி வாய்ந்த மண் என்பதை உணர்த்தும் வகையில் வருகிற 2024 தேர்தல் என்பதை வாக்குரிமை வாழெடுப்போம், வாழ்வுரிமை பாதுகாப்போம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே வாக்கென்கிற மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு பிடித்த கேட்டை, வெட்கக்கேடை, மானக்கேடை தலைமையேற்று நடத்தக்கூடிய பாஜகவை விரட்டு வரை நாம் போராடுவோம். நன்றி, வணக்கம்.